ஃபைனலி ஆர்பிட் சீசன் 3ல நம்ம அர்ஜுனோட பேச வச்சு ஒரு ப்ரோமோ போட்டுட்டாங்க. இதுல என்ன எனக்கு ஒரு மனக்கவலைன்னா, நம்ம அர்ஜுன் ரீனா வச்சு ப்ரோமோ போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீனாவை வேற ஒரு பையனோட வச்சோ, நம்ம அர்ஜுன வேற ஒரு பொண்ணோட வச்சோ, அதுவும் காலேஜ் டேஸ்ல நம்ம அர்ஜுனை வச்சு ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. அது என்னன்றதே புரியல. என்னோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா, நம்மளோட அர்ஜுன் போன சீசன்ல வந்து காலேஜ் முடிக்காம தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிஓ ஆயிருந்தாரு. சோ வந்துட்டு ரீனாவோட ஆசை, நீ எப்படியாவது இந்த காலேஜ் நீ கம்ப்ளீட் பண்ணிடணும், இந்த கோர்ஸ் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றத என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனா சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக திரும்ப ஒரு காலேஜ்ல ரீஜாயின் ஆயிருக்காரோ, அங்க வந்து மதுன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கிடைச்சிருக்காங்க. அந்த மதுன்ற பொண்ணை வந்துட்டு நம்ம அர்ஜுனுக்கு ஜோடியா காட்டுற மாதிரி காட்டிருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் லவ்னு சொல்லிட்டு நம்ம ரீனா வந்துட்டு நம்ம விஜயோட வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவங்களோட ஒருத்தருக்கு வந்து கிரஷ் இருக்க மாதிரி காட்டிருக்காங்க. அது எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீனா ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே பேசி அந்த ஃபைல பாத்துட்டே வர மாதிரி அந்த சைட்ல தான் வந்து நவீன் வந்து ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா லவ் ஃபெயிலியர்ல குடிச்சிருக்காரு போல. அதை வந்து நம்ம ரீனா கேட்டு உள்ள வந்துட்டு என்ன சொல்றாங்க, இதனால நீங்க உங்களே அழிச்சுக்கிறீங்க, உங்க லைஃப்ல அழிச்சுக்கிறீங்க, சோ அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன சொல்றீங்க மிஸ்டர், உங்க பேர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு அர்ஜுன் சொல்றாரு. அவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த ரீனா திடீர்னு வந்துட்டு என்னாச்சுன்னா அர்ஜுன் பேரை கேட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. அவரு ஷாக் ஆகுறது வந்து அந்த நவீன் ஒரு மாதிரி பாக்குறாரு. சோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த சீன் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுனை காட்டுறாங்க. காலேஜ் டேஸ்ல அர்ஜுன் எப்படி இருப்பாரோ நல்லா ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு காட்டுறாங்க. ரீனாவோட போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து போனை கொடுங்க, உடனே போன கொடு ரீனா அப்படின்னு. ரீனா அது யாரு புது நேமா இருக்கு அப்படின்னு. புது நேம் கிடையாது, இந்த இதுக்கே பாத்தீங்கன்னா அதான் மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஓ அப்படியா சரி, அப்ப அந்த ரீனா கிட்டே இந்த போனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணு மது போனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரீனாவையும் அர்ஜுனையும் காட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீனா என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனலா ஓன் லவ் ஒண்ணு, சிச்சுவேஷன் லவ் ஒண்ணு, இதுல வந்து என் ஹார்ட் எந்த லவ் பக்கம் துடிக்குது அப்படின்றத பாக்கணுமா, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனா வச்சு காட்டிருக்காங்க. அர்ஜுன் கூட ரீனாவையும் அந்த பையன் கூட இந்த பொண்ணையும் அப்படி வச்சு காட்டிருக்காங்க. இது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றதே தெரியல. என்னோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா இப்படி அப்படி போயிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம ரீனாக்கு வந்து அர்ஜுன் தான் ஜோடியா போறாரு. ஆனா இது இடையில இந்த கேரக்டர் கொண்டு வந்தது எனக்கு என்னமோ பிடிக்கல. அவங்களுக்குள்ள யாருமே வரக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பேரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இந்த ஹார்ட் பீட் சீசன் 3 பத்தி எதனா அப்டேட் இருந்தா, எதனா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஹார்ட் பீட் வரதுக்கு 1 வீக் தான் இருக்கு. சோ டெய்லி நம்ம சேனல்ல ஹார்ட் பீட்டோட அப்டேட் வந்து காலையில 7 o'clock Thursday அன்னைக்கு உங்களுக்கு இதுவாயிடும், அப்டேட் ஆயிடும். சோ கண்டிப்பா அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை गाइस.